மிதுன ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் ரொம்ப குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதில்ல. இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே சமமாக மதிக்கக்கூடியவங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. மிதுன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத குழப்பத்திலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறோம், நமக்கு மட்டுமே இந்த அளவில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மனதளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. மிதுன ராசிக்கார நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு தான் அதிக அளவில் மனதளவில் காயப்படுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுன ராசிக்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு 3 லட்சமாவது கடன் இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் இவங்களும் போய் ஒரு சில பக்கம் கடனில் போய் மாட்டிக்கிறாங்க. தனக்காக கடன் வாங்குறது இல்லை, ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்காக கடன் வாங்கி நிறைய பேர் கடன் சுமையில் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்களுக்காக அடிமையாகவே நிறைய கடன் சுமையில் போய் மாட்டிக்கிறீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆடம்பர தேவையை நோக்கி போகிறதுனால அதிகமாக கடன் செலவில் சிக்கி தவிக்கிறீங்க. எப்படியாவது கடன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு கடந்த 2 வருடமாக போராட்டத்துக்கு மேலே போராட்டம் பண்ணி வந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடன் கட்டி முடிகிற மாதிரியே இருக்காது. மறுபடியும் கடன் எச்சாதான் ஆகிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார். வருமானம் நீங்கள் எதிர்பாராத அளவில் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேர் இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவீங்க. நான் போனால் ஐடி மட்டும் தான் போவேன், வேறு எதுவுமே நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறக்காக ஐடி நிறைய பேர் சூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக 2-3 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு மேலேயே இரவு பகல் பாராமல் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இனி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை விரைவில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வு கண்டிப்பாக அமையும். எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனைகள் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் உங்கள் கடனை விரைவில் தரப்போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக இந்த 2 வருஷமாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும். பெரியவங்களும் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும்.
நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது வளர்ச்சி அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எதையுமே சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது எதாக இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே மட்டும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நிறைய மாணவர்கள் வரக்கூடிய எக்ஸாமை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு அடைவீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க சம்பாதிக்கிறதுல ஒரு காவாசி காசை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதந்தோறுமே ஒரு 5000 10,000 வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவாக தான் ஏதாவது ஒரு ரீசனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் உங்களை விட்டு விலக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டிகள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வரக்கூடிய நாட்களில் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனி பகவானை நீங்கள் வணங்கி சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் வளமான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இனி பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சியால் ஏதாவது ஆபத்து, ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்து வந்துருமா அப்படின்னு சனி பகவானை கண்டு நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மிதுன ராசிக்கும் சனி பெயர்ச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு ஆபத்தும் வராது. உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்க. எந்த ஒரு வழியும் எந்த ஒரு நல்லதும் எனக்கு தை மாதம் அது நடக்கவே இல்லை. மாசியே வந்துருச்சு, ஆனால் என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. கடந்த காலகட்டங்களில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அது அப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டே தான் என்ன வருது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வல்லசாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 3 மாதங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது அப்படியே பின்தொடர்ந்து வரும். உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ஒன்று சேரதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத உச்சத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை விட சனி பெயர்ச்சியால் அதிகமாக பலன் பெறக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க தான். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருமணமாகாத நபர்களுக்கு கிட்டத்தட்ட மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 30 to 35 வயசு வரைக்கும் நிறைய நபர்கள் திருமணமாகாமல் ஆண்கள் காணப்படுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வசதி இல்லை, ஏதோ ஒரு ரீசனால் பெண் வீட்டுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகம் செவ்வாய் இருக்குது, 2ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன், அப்புறம் சுத்த ஜாதகம், அதுக்கப்புறம் ராகு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால் பெண் திருமணம் பார்க்கும்போது அமையறதில்ல. அப்படி அமைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனால் தடைப்பட்டு தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் அடுத்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க. அதாவது ஒரு நபருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த 2வது மறுமணம் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவ புண்ணியங்களும் நிவர்த்தியாகி கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயமாக ஏற்படும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் பெற ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இது எல்லாமே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதையை, கெட்ட விஷயங்கள் எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். மற்ற கண்டதை எல்லாமே போட்டு எதையுமே நினச்சி குழப்பிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத மாதிரி ரொம்பவே மிகவும் அற்புதமாக உங்களுக்கு மிதுன ராசிக்கு அமைய போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது.